ஓலா ஓனர்கிட்ட கேட்குறேன், ரேப்பிடோ ஓனர்கிட்ட கேட்குறேன், ஊபர் ஓனர்கிட்ட கேட்குறேன். உங்களுக்கெல்லாம் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் உப்பு தான் போட்டு சாப்பிட்றீங்கன்னா ஆட்டோக்காரங்க காசு அதிகமாக வாங்குறாங்கன்னு தானே ஆப் கொண்டு வந்து ஆட்டோ உங்களுதுன்றீங்க. ஓலா ஆட்டோ, ஊபர் ஆட்டோ, ரேப்பிடோ ஆட்டோ. தனியார் கல்வி நிறுவனங்கள் அடிக்கும் கொள்ளை யார் கேட்குறது? தனியார் பள்ளி நிறுவனங்கள் இருக்குல்ல, எல்கேஜி சேர்க்கணுன்னா சிபிஎஸ்சியில் 1.5 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா, மெட்ரிகுலேஷன் சேர்க்கணுன்னா குறைஞ்சது 30,000 1 லட்சம் வரையும் வாங்குறாங்க. அது ஸ்கூலை பொறுத்து. ரேப்பிடோ ஸ்கூல் கொண்டு வருவியாடா? ஓலா ஸ்கூல் கொண்டு வருவியாடா? ஊபர் ஸ்கூல் கொண்டு வருவியாடா? இன்டர்நேஷ்னல் திருடா. உங்களெல்லாம் இந்தியாவில் வியாபாரம் வர்த்தகன்ட்டு உள்ளே அனுமதிச்சா ஆட்டோ ஓட்டுநர்கள் ரத்தத்தையும் கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் ரத்தத்தையும் ஸ்ட்ரா போட்டு மண்டையில் ஓட்டை போட்டு உரியிறீங்க. இதெல்லாம் கேட்க நாதி இல்லை. அரசாங்கம் இருந்தும் இல்லை. இன்னைக்கு டேட் என்ன? இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 20 நினைக்கிறேன். 20 8ஆம் மாதம், 8ஆ 9ஆ தெரியல, 2024. 2013 அம்மையார் ஜெயலலிதா அவங்க போட்ட சட்டம் கிலோமீட்டர் கட்டணத்தை மாற்றணும்னு. 2013 எங்கே, 24 எங்கே? 2013 வாங்கின சம்பளம் எவனாவது 2024 வாங்குறானுங்களா? ஆட்டோக்காரன் கேள்வி கேட்க யாருமே இல்லை, ஆட்டோக்காரனை ஆதரிக்க யாருமே இல்லை. அவர் சீமானனை ஒரு வாட்டி போராட்டம் பண்ணாங்க, அவ்வளோதான். சிஐடி சங்கம் தூங்குகிறது. ஆட்டோக்காரங்களுக்கு கேட்பார் மேய்ப்பார் இல்லாமல் அவங்களும் போராட்டம் பண்ண முடியாது. ஒரு நாள் பொழப்ப நிறுத்தினா அன்னைக்கு பிரச்சனையை மறுநாள் சேர்ந்து ஆட்டோக்காரன் தூக்கணும். கொள்ளையடிச்சுக்கிட்டே இருங்க.